அடடடடடடா! சகலையோட ரகலையோட பார்ட் 2 போட்டிருக்காங்க. சகலையின் ரகலை அப்படின்ட்டு. எஸ், இந்த இடத்துல எம்மாடி எம்மாடி ஒன்னால நான் துடிக்கிறேன் அப்படின்ட்டு. அந்த பாடல் வரிகள் வரும்போது நம்மளுடைய விஜய் அதாவது சுவாமி அது ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி ஒரு மாதிரி மேலே பார்த்து பாடுவார் இல்லையா? ஸோ குமரன் ரெடி ஆகிறார். பேக்கெட்டில் தான் நம்ம ஃபோன் வச்சுருப்பாங்களாட்ருங்க அந்த சாங் ப்ளே பண்ணுறதுக்கு. அதை பேக்கெட்டில் வைக்கும்போது அதை எடிட் கூட பண்ணல, ஒரு நேச்சுரலாக இருக்குது இல்லை? ஸோ அதுக்கப்புறம் அந்த வரும்போது அப்புறம் பார்த்திங்கன்னா அவர் கீழே ஒருக்கா இந்த பக்கம் சைடு திரும்பிட்டு டக்குன்னு திரும்ப வரல. செகண்ட் பிக்கில் பாருங்களேன், அப்படியே ஒரு சுவாமி ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாரு, பர்ஃபெக்டாக இருக்கும். அது ஒரு பயங்கர வைப்போடு பண்ணியிருப்பார். ரெண்டு பேர்த்துக்கிட்ட இருந்து இந்த அளவுக்கு சுவாமி நீங்களா இது அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒவ்வொரு அப்டேட்டும் தெரியுது. ஹலோ வியூவர்ஸ், நாங்களோட லக்ஷ்மி, நீங்கள் பார்த்துருக்கிறது 0. லக்ஷ்மி. எஸ், இந்த இடத்துல சுவாமியோட ஒரு நெக்ஸ்ட் லெவலை குமரன் ஒரு சப்போர்ட்டோட கொடுத்துருக்காரு நமக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஏன்னா இவர் இவரே செஞ்சிருப்பாரான்னு தெரில இல்லையா? ஸோ குமரன் வாங்க பிரதர், நம்ம ரெண்டே சேர்ந்து இந்த சகல ரகலை அப்படின்ட்டு இந்த இடத்துல ஒரு பார்ட் 1, 2, 3 அப்படின்னு கொண்டு போவோம் அப்படின்ட்டு குமரன் ரீசெண்டாக அவரோட லைவ்லேயும் சொல்லியிருந்தார், நிறைய வீடியோ எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்ட்டு. ஃபேன்ஸ் பெரிய ஒரு ரெக்வஸ்ட் இந்த இடத்துல வச்சுட்ருக்காங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் எதிர்பார்க்குறோன்ட்டு ஒரு லெவல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரியான எதிர்பார்ப்புகள் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இது என்டர்டைன்மெண்ட் ஜாலி அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். சீரியலில் நமக்கு அப் அண்ட் டவுன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கலாம். பட் இந்த விஷயம் அவங்களோட ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட் இது நமக்கு எப்பவுமே ஒரு எனர்ஜியை கொடுக்கும், அவங்களோட நம்மளை கனெக்டடாக வச்சுருக்கோம். ஆனால் சீரியஸ்லி நான் சுவாமிகிட்ட இந்த லெவல் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த லெவலில் கொண்டு வந்த குமரனுக்கு தான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா பயங்கரமான டான்ஸர் சுவாமி, அது மட்டும் இல்லை சூப்பராக பாட்டு பாடுவார், சொல்லவே வேண்டாம் அவரோட ஆக்டிங் பற்றி. பட் இருந்தாலும் இதெல்லாமே ஒரு பாயிண்ட் வரணும் இல்லை வெளியில் வரதுக்கு. எதுவுமே அவர் இன்ஸ்டாவில் போடவே பண்ணிக்கிறாரு. அப்படிலாம் நான் எவ்வளவோ நாள் அவர்கிட்டயே பேசியிருக்கேங்க, என்ன பிரதர் நீங்கள் அப்படின்ட்டு. பட் இன்றைக்கி எல்லாமே வர்றதில் பர்சனலி ஹாப்பி. உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியோன்.